ப்ரைஸ் இல்லை. நார்மல் பிளான், ஹெச்டி பிளான் எல்லா பிளானுமே ப்ரைஸை வந்து ஏற்றிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ் சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே அலைய தேவை. நம்மளுக்கு கால் பண்ணி ஐடி சொல்லிட்டிங்கன்னா போதும், ஆஃபரை செக் பண்ணி சொல்கிறோம். வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் டிவி முன்னாடி நீங்கள் கூகுள் பே பண்ணிங்கன்னா நம்ம இங்கேருந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவோம். எங்கேயுமே அலைய தேவையில்லை. நம்மக்கிட்ட பண்ண சொல்ல கரெக்டான பேக், கரெக்டான வேலிடிட்டி வரும். ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோக்குள்ளே ஒவ்வொன்றா பார்க்கலாம். எல்லா டிடிஹெச்லுமே பார்த்தீங்கன்னா விலையை ஏற்றினாங்க. ஏர்டெல் டிடிஹெச்சில் நியூ கனெக்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. அதெல்லாம் கூட நான் இன்னும் வீடியோ போடல. கிட்டத்தட்ட டிடிஹெச்சே பார்த்தீங்கன்னா இழுத்து மூட போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த நிலைமையில் தான் ஓடிட்டு இருக்குது. அது இருக்கிற 4 ஆப்ரேட்டருமே ஏர்டெல், டாடா ப்ளே, வீடியோகான், சன் டைரக்ட் 4மே சரி. ஏன்னா இவங்க ஏர் ஃபைபர்னு ஃபோக்கஸும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை சேல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரில. அதான் உண்மையாக அதான் நடக்குது. இனி வரும் காலங்களில் இன்னும் ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம் கழிச்செல்லாம் என்ன டிஷ்ஷுன்றதே இருக்குமா இல்லை இல்லையானே தெரில. அந்த மாதிரி நிலவா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா இப்போ விலையும் ஏற்றிருக்கிறாங்க. நார்மல் பேக் 1298. எனக்கு தெரிஞ்சு இந்த 1298 பேக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாவில் இருந்துச்சு. ஸோ 1000 ரூபா இருந்துச்சு, 1100 இருந்துச்சு, 1200 ஆக்குனாங்க, 1300 ஆக்குனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1426 ரூபா. ஒரு நார்மல் நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் ஏர்டெல்லில் ஒரு நார்மல் பேக்கு மினிமம் ரீசார்ஜ் 6 மாதத்துக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1500 ரவுண்டாக வச்சிங்களேன். ஒரு 1500 இருந்தால் மட்டும்தான் உங்களை 6 மாதம் பேக்கு போட முடியும். அந்தமாரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? மினிமம் ரீசார்ஜு. ஸோ மினிமம் ரீசார்ஜ் நார்மலில் எஸ்டி பேக் நீங்கள் போடுறீங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு 284, 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1427, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2846. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. 130 ரூபா, 150 ரூபா கிட்ட ஏற்றி வச்சுருக்குறாங்க. இது வந்து நார்மல் பேக். சேனல்ஸ்லாம் அதே தான். இந்த எஸ்டி பேக்கில் மட்டும் ஒரு சில சேனல்ஸ், கிட்ஸு சேனல் சேர்த்துருக்குறாங்க. ஒரு 2-3 சேனல்ஸ் சேர்த்துருக்குறாங்க. பட் அதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லைன்னே சொல்லலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஆல்ரெடி இந்த நார்மல் பேக் வந்து ஒரு வீடியோ போட்டே வச்சுருக்கிறேன். நார்மல் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டே வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெச்டி பேக். நார்மல் பேக்கு அப்புறம் ஹெச்டி பேக். ஹெச்டி பேக் பார்த்தீங்கன்னா 308 அந்த இதை 339 ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 ரூபா ஏற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? 6 மாதம் பேக் பார்த்தீங்கன்னா 1702, ஒரு வருஷத்துக்கான பேக் வந்து 3403. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டிஷ்ஷு யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை டிஷ்ஷு யூஸ் பண்ண மாட்டிங்களா, இல்லை டிஷ்ஷுக்கு பதில் ஓடிடி போயிடுவீங்களா, இல்லை டிஷ்ஷுக்கு பதில் ஏர் ஃபைபர் போயிடுவீங்களா? ஏன்னா ஏர்டெல்லுமே ஏர் ஃபைபர் இருக்குது, ஜியோலையுமே ஏர் ஃபைபர் இருக்குது. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஏர் ஃபைபருக்கு எல்லோரையும் மூவ் பண்ணுற மாதிரி. ஏன்னா டிஷ்ஷும் பார்த்துக்கலாம், இன்டர்நெட்டும் வந்துடும். அந்த மாதிரி கணக்கில் தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லாம் இல்லவே இல்லை. எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஐபிடிவி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏர் ஃபைபரும் வாங்கிக்கோ. டிஷ்ஷு வாங்க தேவையில்ல, எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு தனியாக வாங்க தேவையில்ல, டிஷ்ஷுனையும் வாங்க தேவையில்ல. ஏர் ஃபைபர் போட்டுக்கோ. உனக்கு நெட்டும் வந்துடும், ஓடிடியும் வந்துடும். ஓகேங்களா? நெட்டும் வந்துடும், ஓடிடியும் வந்துடும், டிஷ்ஷும் வந்துடும். டிடிஹெச் சேனல்ஸும் பார்த்துக்கலாம்ல, அந்த லைவ் சேனல்ஸில் பார்த்துக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி கணக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த தமிழ் ஃபேமிலி கிட்ஸு பேக் இருந்து இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதம் பேக் ஆகிட்டாங்க. 328, 6 மாதம் 1 இயர்லாம் எடுத்துட்டாங்க. ஒரு மாதம் பேக் மட்டும். இது தமிழ் இங்கிலீஷ் பேக் வந்து மேக்ஸிமம் யாரும் பார்க்குறது இல்லைன்னே சொல்லலாம். இது ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ் இங்கிலீஷ் எல்லா சேனலும் வர பேக் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 476, 6 மாதத்துக்கு 2377, ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 4754. இதில் ஹெச்டி பேக் 601, 6 மாதத்துக்கு 3004, ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 6008. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற பேக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த நார்மல் பேக்கு, அதுக்கடுத்து ஹெச்டி பேக்கு. இது தமிழ் பேசிக் ஹெச்டி பேக். ஓகேங்களா? தமிழ் பேசிக் ஹெச்டி பேக். இது பார்த்திங்கன்னா 1198 மாரி இருந்தது. 1200 மாதிரி இருந்தால் அதில் 117 ரூபா ஏற்றி 1317, ஒரு வருஷத்துக்கு 2417. இப்போ மினிமம் பேசிக் ஹெச்டி பேக் இது ஆகிட்டாங்க. ஆனால் இதுவுமே விலை அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. டிஷ்ஷு எல்லோரும் எடுத்துகிட்டு ஏர் ஃபைபர் போடணும் அப்படின்ற கான்செப்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? டிஷ்ஷு கிடையாது, இதுக்கப்புறம் ஏர் ஃபைபர் அந்த கண்ணோட்டத்தில் தான். இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஏர் ஃபைபர் நீங்கள் மூவ் ஆவீங்களா, இல்லை ஓடிடி போவீங்களா, இல்லை டிஷ்ஷே வேணான்னு சொல்லிட்டு டிஷ்ஷு விட்டுட்டு ரீசார்ஜ்? ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மொபைலில் மட்டுமே யூஸ் பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் புது டிவி வாங்குவாங்க, புது டிவி வாங்கிட்டு அந்த டிவிக்காகவே போடுறவங்களையும் பார்த்துருக்குறாங்க. ஒரு சிலர் வந்து டிஷ்ஷை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்ஷு மட்டும் தான் யூஸ் பண்ணுறவங்களும் பார்த்துருக்குறேன். ஒரு சிலர் ஓடிடி மட்டும்தான், ஓடிடி இருந்தாலே போதும் அப்படின்றவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். அதனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எது இருந்தால் பெட்டராக இப்போது இந்த விலையை ஏற்றினதுக்கப்புறம் இல்லை இதுக்கப்புறம் எப்படி போகலான்னு சொல்லிட்டு.
இல்லை இன்னமும் நான் டிஷ்ஷு தான், அது விலை ஏறினாலும் டிஷ்ஷு தான். ஏன்னா ஓல்டேஜ் கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ ஐபிடிவி பாக்ஸில் போய் அவங்க ஒவ்வொன்றா ஆன்லைனில் போய் ஒவ்வொரு சேனலாக டைப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அது ஐபிடிவி பாக்ஸுமே சீக்கிரமாக வீடியோ அன்பாக்சிங் வீடியோவும் போடுறேன் நான். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம சேனலில் இப்போ வீடியோவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக ஆகிறதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால வீடியோ வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். அதுக்கான ஏற்பாடும் போய்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. முன்னே அடிக்கடி வீடியோ வந்த மாதிரி இதுக்கப்புறமும் உங்களுக்கு அதுமாதிரி இப்போ வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோங்களா. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்தாலே தெரியும். பிரிண்டர் ரிலேட்டடாகவும் கவர் பண்ணுவோம், சிசிடிவி ரிலேட்டட். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும்னா கஸ்டமருக்கும் எல்லாம் தெரியணும், ஓரளவுக்காச்சும் தெரியணும் அவங்களுக்கு. ஏன்னா ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. இப்போது சாதா டிடிஹெச் எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் அவங்களால கரெக்டாக அதை யூஸ் பண்ண முடியும். அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அதில் அதேமாரி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எதில் அதை பெஸ்ட்டு ஆப்ஷனு, எந்த ப்ராண்டில் பெஸ்ட்டாக வாங்கலாம், எந்த ப்ராண்டு விலை கம்மியாக இருக்குது, எதில் வந்து சேனல்ஸ் அதிகம், இந்தமாதிரி. அதனால தான் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறனோ இல்லை என்னென்ன ஒர்க்லாம் நான் பண்ணுறனோ அதெல்லாம் நிறைய வீடியோஸை போட்டுருவேன். இனிமேலும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேங்க்ஸ்னு அனுப்பிச்சிக்கிட்டு இன்னமும் அந்த வீடியோஸ் எல்லாம் தேங்க்ஸ்னு அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் வெறும் ரீஃப்ரெஷ் வீடியோ தான் போட்டுருவேன். ஏர்டெல் டிடிஹெச்லேயே எடுத்துக்கிட்டால் கூட வெறும் ரீஃப்ரெஷ் வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு சிலர் தேங்க்ஸ்னு அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இனிமேலும் அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்தமாரி வீடியோஸ் கூட போடுறது கூட எதுக்குன்னா, நீங்கள் கரெக்டான ரீசார்ஜ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி குறையப்படுத்தலாம். அதேமாதிரி நம்மக்கிட்ட பண்ண சொல்ல வித் டிஸ்கவுண்ட்டோடு நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த 1427 பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1400க்கே நம்மக்கிட்ட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 1427 நீங்கள் பண்ணதால் 1400 பண்ணாலே நம்ம 1427க்கு பண்ணி விட்டுருவோம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் டிஸ்கவுண்ட் கேஷ்பேக்கோட 10 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்க ஐடியா சொன்னிங்கன்னா ஐடிக்கு ஏற்ற மாதிரி அதுமாதிரி வித்தின் ஒரே நிமிஷம் அதுமாதிரி வேலிடிட்டி எந்த பிரச்சனையும் வராது. இதுவே ஒரு சிலர் அவங்களா போய் ஆன்லைனில் போய் பண்ணிவிட்டு அது வேலிடிட்டியும் கரெக்டாக வராது. 6 மாதம் பேக் வெறும் 4.5 மாதம் தான் வரும். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கான நோக்கம் என்னென்னா, இப்படியாவது தெரிஞ்சுங்க விலை எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஒரு சிலர்லாம் ஏறி இருக்கிறதே தெரியாமல் 200 பேக்கு எப்பயோ இருந்த பேக்கு அந்த பேக்கை இன்னமும் ரீசார்ஜ் பண்ணுறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறேன். அதேமாரி அவங்க டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கும். அந்த சேனல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணவும் அவங்களுக்கு தெரியாது. 200 தான் நினச்சி 200 பண்ணி விட்ருவாங்க. அந்த 200 10 நாள் கூட வராது. ஸோ அந்தமாரியுமே பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஏர்டெல் டிடிஹெச் வச்சுருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா விலை ஏறிடுச்சு அப்படின்றது அது அவங்களுக்கு தெரியட்டும். தெரிஞ்சால் தான் ஸோ விலை ஏறிடுச்சு போல இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் போட்ட மட்டும் தான் அந்த 6 மந்த் வேலிட்டியே உட்காரும். அதுக்காக தான். இதை தவிர்த்து வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாமே தனித்தனி வீடியோவும் போட்டு விட்றேன். ஏன்னா தனித்தனி வீடியோவில் போட சொல்ல அதோட சேனல் லிஸ்ட்டு வரும். சேனல் லிஸ்ட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம வேஸ்டேஜம் சேனல்லையும் சரி, விகே விஜஸ் தமிழ் சேனலையும் சரி 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்குமே வித் சேனல் லிஸ்ட்டோட வித் ப்ரைஸோட இன்னும் டீட்டெயிலாகவே போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.